ஹலோ சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகிழ்வோடு கற்போம். இப்போ நம்ம மெய்யெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள்னால் என்னது? புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே என்னது? மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம் இல்லையா? இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வல்லின எழுத்துக்களை மட்டும் பார்க்க போகிறோம். வல்லின எழுத்துக்கள்னால் என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது எல்லாமே என்னது? வல்லின எழுத்துக்கள். இது ஈஸியாக மனப்பாடமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? கசட தபர, அதாவது அதுக்கு மேலே இருக்க புள்ளியை எடுத்துட்டு கசட தபரன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இக்குக்குரிய சொற்கள் பார்ப்போமா? இங்கே பாருங்க, இது என்னது? கொக்கு, கோ இக்கு, கொக்கு. தக்காளி, தா இக் கா லி, தக்காளி. முறுக்கு, மு ரு இக்கு, முறுக்கு. முக்காலி, மு இக் கா லி, முக்காலி. இது எல்லாத்துலேயுமே இக்கு வந்திருக்கு இல்லையா? அடுத்து இச்சு. எலுமிச்சை, ஏ லு மீ இச் சை, எலுமிச்சை. அச்சாணி, ஆ இச் சா நீ, அச்சாணி. இது என்னது? பச்சை, பச்சை நிறம். இதுலயும் இச்சு வருது பாருங்க, பா இச்சை, பச்சை. குச்சி, குச்சியிலையும் இச்சு வருது இல்லையா? பூ இச்சி, குச்சி. அடுத்து இட்டு. தட்டு, இங்க பாருங்க, தா இட்டு, தட்டு. பூட்டு, பூ இட்டு, பூட்டு. முட்டை, மூ இட்டை, முட்டை. சட்டை, சா இட்டை, சட்டை. இது எல்லாத்துலேயுமே இட்டுன்ற எழுத்து வருது. அடுத்து இத்து. வாத்து, வாத்துல பாருங்க இங்க இத்து இருக்கா? அதே போல இங்கே பாருங்க இத்து. எல்லாத்துலயும் இத்து இருக்கு இல்லையா? வாத்து, வா இத்து, வாத்து. மத்து, மா இத்து, மத்து. நத்தை, நா இத்தை, நத்தை. சுத்தி, சு இத்தி, சுத்தி. அடுத்த எழுத்து இப்பு. இப்புக்குரிய சொற்கள் பார்க்கலாமா? தொப்பி, தோ இப்பி, தொப்பி. பப்பாளி, பா இப்பா லி, பப்பாளி. உப்பு, உ இப்பு, உப்பு. சீப்பு, சீ இப்பு, சீப்பு. அடுத்து இர், பெரிய இர். இங்க பாருங்க, நான் இதை படிக்கும்போது இர் ரூன் படிப்போம், ஆனா சொல்லும் போது இற்று, நாற்று. வெற்றிலை, வே இர் ரி லை, வெற்றிலை. கற்றாழை, கா இர், பெரிய இர், பெரிய ரா ழை, கற்றாழை. இது காற்றாழை, கா இர் ரா லை, காற்றாழை. அடுத்தது பாருங்க, உரிய படத்தை இணைப்போம். இங்கே கொடுத்திருக்க எழுத்து என்னதுமா? இது இக்கு. இங்க 3 படம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு எது சரியான படமோ அதை என்ன பண்ணணும்? இது கூட இணைக்கணும். இப்போ இக்கு சக்கரம், அப்ப சக்கரம் கரெக்டா? அதை மட்டும் இணைக்கணும். இது என்னது? வெற்றிலை. இது அம்மி. இது எதுவுமே பொருந்தாது, அதனால இக் சக்கரம். அடுத்து இச்சு. இங்க என்ன இருக்கு பாருங்க? மீன். இங்கேயும் 3 படம் இருக்கு இல்லையா? இச்சுக்கு எது பொருந்தும்? இது மீன், இது இஞ்சி, இது நீச்சல், இச் நீச்சல். அடுத்து இட்டு. இங்கே 3 படம் இருக்கு. யானை, யானை பொருந்துமா? பொருந்தாது. பை பொருந்தாது. இது என்னது? பட்டம். இட்டு பட்டம்.
அடுத்து இங்க பாருங்க இத்து புத்தகம். இத்து புத்தகம். அடுத்து இப்பு அடுப்பு. இப் அடுப்பு. இர் புற்று. அடுத்தது இங்க பாருங்க நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? பெட்டி, உப்பு, முறுக்கு, வெற்றிலை, எலுமிச்சை, மத்து. இப்போ இதுல இருக்க மெய்யெழுத்துக்களை இங்க கீழே இருக்க மெய்யெழுத்துக்களோட கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்ப்போமா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இது என்ன மெய்யெழுத்து? இது இட்டு. இப்ப இங்க இங்க இட்டு எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ இது இட்டு கூட சேர்க்கணும். அடுத்து இப்பு. இப்பு எங்க இருக்கு? இங்க. அடுத்து இக்கு. இக்கு இங்க சேர்க்கணும். அடுத்து இர் பெரிய இர் எங்க இருக்கு? இங்க. அடுத்து இச்சு இங்க இருக்கு பாத்தீங்களா? இச்சு கொண்டு வந்து சேர்க்கணும். அடுத்து இத் மத்து இதை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். ஓகேவா? அடுத்து கோட்டோவியம். கோட்டோவியம்னு என்னது? இங்க படம் கொடுத்துருப்பாங்க. அந்த எழுத்துக்குரிய படத்தை கண்டுபிடிச்சு அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டா வரையணும். வரையலாமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? இட்டு. இட்டுக்குரிய படம் இங்க எது இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம இங்க வரைய போறோம். இட்டுக்குரியது என்னது? பட்டம். இட்டு பட்டம். இங்க பட்டம் வரையலாமா? பட்டம் வரைஞ்சாச்சு. அடுத்து இக்கு. இக்குக்கு என்ன படமா வரும்? இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க. பட்டம் போட்டுட்டோம். இது என்ன இருக்கு? கொக்கு. கொக்கு வரும்ல, இக்கு கொக்கு தானே. அப்ப இங்க நம்ம கொக்கு வரையலாமா? கொக்கு வரைஞ்சாச்சு. அடுத்து இத்து. இத்துக்குரிய படத்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இத்துக்கு என்ன வரும்? நத்தை. அடுத்து இப்பு. இப்புக்கு என்ன வரும்? சீப்பு. சீப்பு வரையலாமா? சீப்பு வரைஞ்சாச்சு. அடுத்து இர். பெரிய இருக்கு என்ன வரும்? புற்று. புற்றுன்னா என்னதுமா? எறும்பு வந்து அதோட புற்று கட்டி வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பாம்பெல்லாம் போய் அந்த புத்துக்குள்ளதான் இருக்கும் இல்லையா? அடுத்து இச்சு. இச்சுக்கு கடைசியா இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்னது இது? குச்சி. குச்சி இங்க நம்ம இப்போ வரைய போறோம். குச்சி வரைஞ்சாச்சு. அவ்வளவுதான். அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து நிரப்புவேன். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன பிக்சர்? இது கொக்கு. அப்ப இங்க என்ன வரும்? இக்கு வரும். அப்ப இக்கு எழுதுவோமா? அடுத்து இது என்ன பிக்சர்? இது வாத்து. வாத்துக்கு இங்க என்னமா வரும்? வா. சொல்லி பாருங்க. வா இத்து வாத்து. அப்ப இங்க இத்து போடணும். இத்து புள்ளி வைக்கணும். ஓகேவா? அடுத்து இது என்னது? கற்றாழை. கற்றாழைக்கு இங்க என்ன வரணும்? பெரிய இரு வரணும் இல்லையா? இரு போட்டு புள்ளி வைக்கணும். அடுத்து இங்க பாருங்க பூட்டு. பூ இட்டு பூட்டு. அப்ப இங்க என்ன போடணும்? இட்டு போடணும். பூட்டு. அடுத்து இது என்னது? அச்சாணி. ஆ இச் சாணி. அப்ப இங்க என்ன வரணும்? அச் இச் போடணும். அச்சாணி. அடுத்து இது என்னது? சீப்பு. சி இப்பு. இப்பு சீப்பு. ஓகேவா சில்ட்ரன்? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? வல்லின எழுத்துக்குரிய சொற்கள் எல்லாமே நம்ம இப்ப படிச்சிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.